தம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக் காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுடி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மைமாரீஸ்வரும் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனலம் மனவுடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் வகுப்பை வேண்டி வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய 7ஆம் திருமுறை பதிகை எண் 82. தலம் திருச்சுழியல். மந்திர எண் 3. 7ஆம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பதிகை எண் 82 தலம் திருச்சுழியல். மந்திர எண் 3 நிறைவா 3 நடத்தணும். முதல் மந்திரத்தில் என்ன செய்தி நம்ம பார்த்தோன்னு பார்த்துக்கலாம். அதாவது தடத்த நிலை உடம்புகளில் ஆன்மாவை பொருந்துகிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு வினைப்பயன் வருவதற்கு வழியாக இருக்கிற வழியாகிய உள்ளமாகியும் வினை தோன்றுவதற்கு காரணமான அந்த கரணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பிறகு நாம் உறுதியாக நாம் இந்த பதிகத்தை துரியாதீதத்திலிருந்து தொடங்குறாரு. அப்போ பயனியலை வைத்து தொடங்குகிறார். சாதனையில் பின்னால் வருதுன்னு பேசியிருப்போம். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கும். பல வகையிலும் நினைக்கணும். அப்படி நினைத்தால் யமனுடைய துன்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்த மந்திரத்தில் மழுப்படை வைத்திருக்கிறார். அப்போ முந்தைய மந்திரத்தில் துரியாதீத நிலை இருந்ததற்கு அது பொருந்திற்று. மழுப்படை என்பது பாசநீக்கமாக இருப்பதினாலே பாசநீக்கத்திற்கு பிறகுதான் துரியாதீத நிலை நிகழ முடியும். எனவே அது சரியாக பொருந்தி வந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதுபோல இறைவன் தேரின் மேல் நின்றவனுமாகிய எரியும்படி முப்புறம் எரித்ததும் வருது. அதுவும் என்னதுதான்? பாசநீக்கம்தான். அவனுக்கு தொண்டு செய்ய வல்லவர்கள் திருச்சுழியில் சென்று அவனுக்கு பணி செய்ய வல்லவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பணி செய்தல் என்பது உபாயம் கருதாது அப்பர் சுவாமிகள் சொல்லுகின்ற பணி, துரியாதீத நிலையில் நின்று செய்கின்ற பணி, ஜீவன் முக்தர்களுடைய பணியை இது குறிக்கதே தவிர நாம் செய்கிறது போன்ற பணிகளை அல்ல. அதில் திரும்பவும் சொல்றாரு, இன்பம் உடையவர் துன்பம் இல்லாதவர். இந்த இன்பம் உடையவர் என்று 2வது மந்திரத்தில் சொன்னதைத்தான் அவர் எந்த மந்திரத்திலே வச்சிருக்கிறாரு? முதல் மந்திரத்திலேயே பேரின்ப நிலையாக வைத்திருக்கிறார். துன்பம் இல்லை என்று உரையில் சொல்லப்படுகிறது. 3வது மந்திரத்திற்கான பொழிப்புரைக்கு போறோம். 3வது மந்திரத்தினுடைய பொழிப்புரை, கடல் முழக்கம் செய்து இத்தலத்தில் கடல் முழக்கம் செய்து முத்துக்களை கரையில் கொண்டு வந்து சேர்க்க அங்கே மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற தலம் இது. அடுத்த பத்தியாக எழுதுங்க, சிவனை வழிபட்டு மீள்கின்றவர்களுடைய இது ஒரு புது செய்தி. சிவனை வழிபட்டு மீள்கின்றவருடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசராய் விளங்குவார்கள். அரசராய் விளங்குபவர்களுக்கு திருமகள் அருள் வேண்டும். அந்த திருமகள் அந்த அரசரோடு இருப்பாள் என்பது சொல்லப்பட்டுள்ளது. குறிப்புரை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. திருச்சுழியில் சென்று உங்களால் வழிபட முடியவில்லை என்றாலும்
சென்று வணங்கியவர்களையாவது நீங்கள் வணங்குங்கள், நன்மை கிடைக்கும். காசிக்கு போக முடியலன்னா என்ன செய்றாங்க? அதே தான். நீங்க காசிக்கு சொல்றீங்க, நம்ம ஊருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உரையாசிரியர் சொல்றார், திருச்சுழியலுக்கு நீங்க போக முடியல, வேணா அந்த அளவுக்கு வலுவா இருந்தா, நாம போனோம்ல திருச்சுழியல், வலுவா இருந்துச்சுன்னா போயிட்டு வந்தவங்க காலையாவது விழுந்து கும்பிடுங்க என்று சொல்லுகிறார். அதில் அழகா சொல்லியிருக்கிறார், இதனால் அடியார் பெருமை உணர்த்துவதாயிற்று என்றார். உணர்த்துவதாயிற்று என்றார். மந்திரத்தை படிக்கலாம். கவ்வை கடல், கவ்வைனா ஒலிக்கின்றன்னு அர்த்தம், ஓசை உடைய கடல். கதறி கொணர் முத்தம், கதறி என்றால் முழக்கம் என்று பொருள். முத்தங்கரைக்கேற்ற கொவ்வை துவர்வாயர், கோவைப்பழம் போன்ற சிவந்த வாயுடைய பெண்கள் அந்த நீரில் குடைந்து ஆடுறாங்க. அந்த தலத்தில் இருக்கிற தெய்வத்தினை வழிபாடு செய்து எடுவார். அங்கே சாமி கும்பிட்டு வர்றவங்க காலில் விழுந்தாவது நீங்கள் கும்பிடுங்க, அவ்வளவு திசைக்கு அரசர் ஆவார். நீங்கள் எந்த திசையில் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பகுதிக்கு ஒரு ராஜா இருப்பார். அடுத்த ராஜா யாரு தான்? நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மன்னனாக இருப்பதற்கு பொருள் செல்வம் வேணும். அம்மை உங்களுக்கு யாராக நிற்பாள்? திருமகளாக நிற்பாள் அப்படின்னு சொல்கிறார். அதே தான், அதான் பழக்கம். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ எதுவுமே மரபர்கள்லாம் போயிட்டாச்சு. எழுதலாம், நம்ம அந்த உரை வரிசையிலே எழுதுவோம். கடல் முத்துக்களை கொணர்கிறது. கடல் நமக்கு சைவ சித்தாந்தப்படி இறைவனுக்கான ஒரு குறியீடு. ஆற்று நீரை ஆன்மாவோடும் கடல் நீரை இறைவனோடும் ஒப்பிட்டு திருக்களிற்றுப்படியாரில் மந்திரம் இருக்குது, பண்டார சாத்திரத்தில் உரை இருக்கிறது. அதனால தான் இறைவனையே ஆனந்த கடல், இன்பக்கடல் என்றெல்லாம் இறைவனையே யாரா சொல்றோம்? கடலாகவே சொல்றோம். எனவே இந்த முத்து என்பது அந்த இறைவனிடத்திலே இறைவனால் வழங்கப்படுகின்ற முத்தியை குறித்தது. பெண்கள் நீரில் மூழ்கி விளையாடுகிறார்கள் என்று எப்போது சொன்னாலும் பெண்களை ஆன்மாவாகவும் நீரை அருளாகவும் பார்க்க வேண்டும். அதுக்கு திருவாசகத்தில் எங்கே போகணும்? திருவம்பாவை. அவ்வளோதான், சுழற்சியாக அதுதான். எத்தனை தடவை உண்மையை பேசினாலும் அதுதான் சார் உண்மை. பொய் பேசுகிறதா இருந்தால் தான் புதுசு புதுசாக பேச முடியும். புரியுதா? அப்போனா லாயர் வேலை தான் பார்க்கணும். புரியுதா? லாயர் வேலை பேசினா தான் டெய்லி வேறு மாதிரி பேசலாம். இது மெய்ப்பணி. என்ன சொல்கிறீங்க? பொய்ப்பணி கிடையாது. அதனால் திருவம்பாவையில் அந்த நீரில் மூழ்குவதை நாம் இங்கு பொருளாக எடுக்கணும். அங்கு அருளில் மூழ்குதலே நீரில் மூழ்குதலாக சொல்லப்பட்டது. அதனால்தான் பிற்காலத்தில் திருவம்பாவை சக்தியை வியந்தது எனப்பட்டது. அதனால்தான் மாணிக்க வாசகர் நீரை ஓமிக்கும் போது அம்மையப்பராக என்ன செய்கிறாரு? ஓமிக்கிறார். எந்த பாட்டில்? பொங்கும் அறவத்தால், அதெல்லாம் வருதுல ஒரு இடத்துல. நீரை ஓமிக்கும் போது அம்மையப்பராக ஓமிக்கிறார். எனவே அருளில் திளைத்தலையே நீரில் மூழ்குதலாக நாம் கொள்ள வேண்டும். இங்கு வழிபட்டு மீள்கின்றவரது திருவடிகளை வணங்குவோர் தாங்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசராக விளங்குவார். அடுத்த கான்செப்டுக்கு போயிட்டோம். 2 கருத்து முடிச்சிருக்கிறேன். அடுத்த பாயிண்ட் நீங்க பாருங்க, நம்பர் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் பேசினாலும் குழப்பாது. 3வது பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். வழிபட்டு மீள்பவர்களை வணங்கினால் அரசராகலாம். இது எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை வழிபடுவதற்கு ஒரு புண்ணியம் வேண்டும். அவர்களை வணங்குவதற்கு கொஞ்சமாவது என்ன வேணும்? புண்ணியம் வேண்டும். இதில் ஒரு செய்தி நுட்பமாக இருக்கிறது. இவர்களை வணங்குபவர்களே அரசராகுவார் என்றால், திருச்சுழி இறைவனை வணங்கியவர்கள் என்ன ஆவார்கள்னு ஒரு கேள்வி இருக்குது.
அந்த கேள்வி வந்து அவங்க திருவடியையே என்ன செய்வாங்க, அவங்கள கும்பிட்டவங்களுக்கே அரசர் பதவினா அவங்களுக்கு என்ன பதவி, சிவலோக பதவி கதி. அவர்கள் வீடு பேறு அடைவார்கள்ங்கிற குறிப்பு நம்ம எடுத்திருக்கிறோம். வீடு பேறு அடைவார்கள் என்ற குறிப்பை எடுத்திருக்கிறோம். இதில் இன்னொரு குறிப்பையும் நாம பார்க்கணும். என்ன குறிப்பென்றால், நாயன்மார்களில் அடியாராக இருந்து மன்னர்களாக மாறியவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக எந்த நாயனார், மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார் அடியாராக இருந்து யாரா வர்றாரு, மன்னராக வருகிறார். சேரமான் பெருமாள் நாயனாரும் இப்படிதான் இருக்கிறாரு, அடியாராக இருந்து தான் மன்னராக வருகிறார். அடியராக இருந்து மன்னராக வருகிறார். அப்படி பெரிய புராணத்தில் அடியராக இருந்து மன்னராக மாறியவர்களுக்கும் இங்கு அடியாரை வணங்கி மன்னரானவர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும்ல. இந்த சைடில் ஒன்று ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். அது என்ன வேறுபாடு என்றால், மூர்த்தி நாயனாரோ சேரமான் பெருமாள் நாயனாரோ வீடு பேற்றிற்கு தகுதியுடைய மன்னர்கள். இவர்கள் அடியாரை வணங்கி புண்ணியம் பெற்று யாராயிருக்கிறார்கள், அரசனாகி இருக்கிறார்கள். அடியாரை வணங்கியதால் தான் நாம் இந்த நிலைக்கு வந்தோம் என்று உணர்ந்து மேலும் அந்த நெறியில் நின்றால் அவர்கள் எந்த வீடு பேற்று நிலைக்கு போகணும். இப்படி சுத்தி சுத்தி அடிக்கணும். புரியுதா? புரிஞ்சிட்டா அந்த கான்செப்ட்? புரியுதா? அதாவது இந்த தலத்து இறைவனை வணங்கியவர்களுக்கே மன்னராகும் வாய்ப்பு என்றால், தலத்து இறைவனை வணங்கியவர்களுக்கு வீடு வேறு வாய்ப்பு. இந்த மன்னரானவர்களுக்கும் பெரிய புராணத்தில் மன்னரானவர்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, அவர்கள் மன்னராவதற்கும் தகுதியுடையவர்கள். அது அவங்க வரலாறை நிர்ணயம் பண்ணுது. சேரமான் பெருமாள் நாயனார் மன்னராகவும் இருக்கிறாரு, வீடு வேறு அடைகிறார். அதே மாதிரி தான் மூர்த்தி நாயனாரும் மன்னராகவும் இருக்கிறாரு, இறைவனையும் அடைகிறார். இவர்களுக்கு அந்த ஸ்டேஜில் வச்சு பார்க்கக்கூடாது. இவர்களுக்கு அதனால தான் திருமகள் அருள்ட்டாரு. யாருடைய அருள்ட்டாரு? திருமகள் அருள் கிடைக்கும். அதாவது பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த பொருளை அவர் சிவபுண்ணியத்தின் பொருட்டு செலவிட்டு, புரியுதா, சிவபுண்ணியமாக செலவிட்டு அந்த நெறியிலேயே தொடர்ந்து நின்றால், அவர் யோசிக்கணும், ஒரு சிவனடியார் காலில் விழுந்ததுக்கே நம்ம ராஜாவானோம்னா நம்ம சிவனடியார் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் மாறி அந்த பொருளை எல்லாம் சிவநெறியில் செலவிட்டு சிவாலயங்களை அமைத்து என்ன சொல்றீங்க அப்படி நெறியில் நின்றார் என்றால், அவரும் இந்த நாயன்மார்கள் நிலையை ஏதோ ஒரு பிறவியில் என்ன செய்யலாம். உறுதியாக அவர்களுக்கு இந்த பிறவியில் என்ன கிடையாது, அதுல சந்தேகம் கிடையாது. அப்படி பிரிக்கணும், வீடு பேறு கிடையாது. ஆமா ஆமா, காலில் விழுந்து வணங்குறாருல, வெரி குட், காலில் விழுந்து வணங்குறாருல, வணங்குறாரு. அந்த சலவை தொழிலாளி என்ன ஆனாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் மன்னரானாலும் ஆயிருப்பாரு. புரியுதா? சேக்கிழார் வந்து அதுக்கு ஒரு கதை, பிரமாணங்கள் இல்லைன்னா சொல்ல மாட்டாரு. இப்படியெல்லாம் யோசிச்சாதான் நான் வகுப்புங்கிறேன். நீங்க உரையை விட்டுருங்கிறேன். உரையை நம்ம சொல்லாம இல்லை, ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. இவங்க இப்படியே புதுசா பேசியே பொழுது அப்படி கிடையாது. நம்ம வகுப்பு வந்து ஒரு பபே சிஸ்டம் மாதிரி. நீங்க வந்து மந்திரம் வரைக்கும் வர்றீங்களா, வாங்க, பொழிப்புரை சொல்லி தானே போறோம். இப்ப நம்ம பொழிப்புரை சொல்லணும், 4 மந்திரம் நடத்தலாம். ஏன் பொழிப்புரை சொல்றோம் தெரியுமா? சிலருடைய லெவல் எது வரைக்கும் தான் இருக்கும், அவங்க பொழிப்புரை கேட்டுடுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றவங்க வாங்க, வரலன்னா அடுத்த மந்திரத்தின் பொழிப்புரையை கேளுங்க, அவ்வளவுதான். 2 மந்திரம் தானே, நான் கேட்டா ஒரு வார்த்தை போதும். நாயன்மாருடைய ஒரு வார்த்தைங்கிறது என்னையோ ஒரு வார்த்தையுள் படுத்து. நமக்கு மாணிக்க வாசகரை போன்றவர்களுக்கு ஓம் என்பதுதான் மந்திரம். நமக்கு திருமுறையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தனது மந்திரம். ஏன்னா அவங்க அருள் வடிவமா இருக்கிறதுனால அவங்க இது மந்திரம், இது தேவாரம்னு பிரிக்கலாம். நமக்கு எல்லாமே என்னதுதான், வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது திருமுறை முழுவதும் ஓமுல தானே அடங்குதுன்னு சொல்றீங்க. இப்படி யோசிச்சீங்கன்னா இதுல கவுண்டிங்கே கிடையாது. ஒரு வரி கூட படிக்கலாம். நம்ம 2 வரி படிக்கிறது அதிகம், 2 மந்திரம் படிக்கிறது. சரியா? ஆமா ஆமா, கடிதம் எழுதி கொடுக்கிறாள். கடிதம் எழுதி கொடுக்கிறாருல, கடிதம் எழுதி கொடுத்து சேரமானை வந்து பாண்டியனிடத்தில் வைக்காத ஒரு விண்ணப்பத்தை ஆற்ற வைக்கிறாரு. அதே ஊர்ல தான் பாண்டியன் இருக்கிறான். ஆனா அந்த ஊர்ல இருந்து கடிதம் சோழ நாட்டுக்கு, சேர நாட்டுக்கு போகுது. அதையெல்லாம் யோசிக்கணும். அடுத்த கருத்துக்கு வாங்க. அடுத்து இவர்களுக்கு திருமகள் அருள் கிடைக்கும். திருமகள் அருள் கிடைக்கும். திருமகள் அருள் கிடைக்கும் என்பதன் பொருள்,
அங்கேயும் ஒரு ஒரு நுட்பம் இருக்குது, சைவ நுட்பம். திருமகள் அருள் கிடைக்கும் என்பது ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. அந்த தலத்தில் ஏற்கனவே ஒருவன் மன்னனாக இருக்கிறான். அதான் சுந்தரர் சொல்றாரு, அந்த தலத்தில் மன்னனா இருப்பவனு பதிலாக நீ ராஜாவாயிருங்கிறார். ஏற்கனவே மன்னவன் இருந்தவனு யாருடைய அருள் பெற்றவன் தான். அவனும் வந்து பொருள் இல்லாமல் ஏழை ராஜாவா, அவர் வந்து படையெல்லாம் கிடையாது சார், நடந்து தான் சார் போவார், வாழ் செய்கிறது கூட காசு கிடையாது சார், தகரத்தில் தான் வச்சிருக்கிறாரு, அப்படி இல்லையா, அவன் எதோட தான் இருக்கிறான். அப்போ அவனுக்கும் திருமகள் அருள் இருந்தது, இவருக்கும் திருமகள் அருள் கிடைக்குது. அந்த வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, இங்கு திருமகள் அருள் என்பது சைவ நெறியில் நிற்பதற்கான அருள் கிடைக்கும். புரியுதா? அதாவது இந்த பொருளை கொண்டு அவர் அறத்தையும் நிலைநாட்டுவார், அருளையும் நிலைநாட்டுவார்னு பொருள் எடுக்கணும். ஏனென்றால் சைவ சித்தாந்தப்படி பார்வதி தான் யாராக நிற்கிறாள், திருமகளா நிற்கிறார். சம்புபட்சத்தில் வச்சு பார்க்கணும். சம்புபட்சத்தில் நீங்க திருமுறையிலே இருக்குது, விஜயதசமிக்கு படிக்கிறதுக்குன்னே பதிகம் இருக்குதுங்க. அந்த பதிகத்தில் வந்து மகாலட்சுமி அருள் கிடைக்கும், சரஸ்வதி அருள் கிடைக்கும் அப்படின்னு பதிகமே இருக்குது. ஆமா அதே தான் கலைமகள், அதே தான் 3 பேரும் வரும். அந்த ஜெயமகள், கலைமகள், மலைமகள், அதெல்லாம் நீங்க நினைக்கிற இந்த சரஸ்வதி மகாலட்சுமி கிடையாது. சம்புபட்ச சிவனே மாலாக நிற்கும் போது அம்மை யாராக நிற்கிறாள், மகாலட்சுமியா நிற்கிறாள், அந்த இடம். புரியுதா? எனவே என்னது? ஆமா ஆமா இந்த பொன்மலைங்கிற பேர்ல கனகதாரா சோஸ்திரம் டிவியில வந்து 5:50 போடுறான், 5:55 போடுறான் ஜோதி டிவியில. அது முடிஞ்ச உடனே சஷ்டி வந்துடும். ஆமா தெரியும். அவர் எழுது கண்ணதாசன் தமிழ்ல எழுதுனது, பகவத்கீதை மொழிபெயர்த்தாரு, இதை தமிழ்ல மொழிபெயர்த்தார் பொன்மலைங்கிற பேர்ல. அப்போ எனவே இதுல ஒரு கேள்வி இருக்குது, மன்னர் ஆகுவார் என்றால், திருமகள் அருள் கிடைக்கும் என்றால், ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார்ல, அரண்மனை இருந்ததில்ல, அவருக்கு தொப்பி என்ன பிளாஸ்டிக்ல செஞ்சாங்க, தங்கத்துல தானே கிரீடம் வச்சிருந்தாரு. இங்கு சொல்லப்பட்ட பொருள் என்பது அந்த மன்னனுக்கு இந்த மன்னனுக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும்ல. சிவன் அடியார் அருள் பெற்ற மன்னன். எனவே அறத்தை நிலைநாட்டுபவனாகவும் அருளை நிலைநாட்டுபவனாகவும் இருந்து, அருளை நிலைநாட்டிய புண்ணியத்தால் மேலை பிறவிகளில் யாரை அடைவார், திருவடியை அடைவார் என்று அந்த பொருளை நீட்டணும், அந்த பொருளை நீட்டிக்கொள்ளணும். அதை நீங்க எழுதி கொள்ளணும், அதை எழுதி கொள்ள வேண்டும். அதாவது முன்னர் இருந்த மன்னனும் பொருளுடையவன், இவரும் பொருளுடையவர் என்றால் அதற்கு ஒரு சிவனடியாருடைய அருள் வேண்டியது இல்லையே. அந்த பொருள் வந்து எதற்கு பயன்பட போகுதுன்னு அர்த்தம், சிவனெறிக்கு பயன்படுத்துவான். ஒரு கட்டத்தில் அவரே ஒரு சிவனடியாராகி வீடு பேறு பெறுவார் என்ற பொருளுக்கு நாம் அதை நகர்த்த வேண்டும். அதுல தான் அவர் அழகா சொன்னார், அடியார் பெருமை உணர்த்தியது. அடியார் பெருமை உணர்த்தியது ராஜாவாகிறதுனா, அப்ப ஏற்கனவே ராஜானவன் எப்படி ஆனான், அந்த அடியார்ல இவர் என்ன வகை அடியார்னு பார்க்கணும். ராஜாவில் நிறைய வகை இருக்காங்க, சிவநெறி இல்லாத மன்னர்கள் இருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க பாண்டிய நாட்டை எடுத்துக்கிட்டா, சிவன் வந்து சோழர்களுக்கு எதிராக போர் செய்யறாரு, அவனும் மன்னன் தான். சோழ நாட்டு மன்னனை எதிர்த்து சிவன் போர் செய்யறாருன்னா, யாருடைய சிவபக்தியில இறைவன் விரும்புறாரு, பாண்டியனுடைய சிவபக்திக்காகத்தான் எந்த மன்னனை எதிர்க்கிறாரு, சோழ மன்னனை எதிர்க்கிறார். மன்னன்கிறதுக்காக முக்கியம் கிடையாது, மன்னன் எந்த நெறியில நிற்கணும், சிவநெறியில நிற்கணும். அதே மாதிரி இந்த சோழ நாட்டு மன்னனுக்காகவே இவர் கதவை திறந்து வச்சு அந்த இலக்கம் கதவுக்கு ஒரு ஆமா அதை மாத்துறாரு. அது எல்லாமே செய்வார். நீங்க மன்னர்னா இறைவனே எல்லா மன்னரையும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. அடுத்த மந்திரத்துக்கு வாங்க, 4வது மந்திரம். அதை மூர்த்தி நாயனாருக்கு இறைவனே சொல்றாருல, நீ மன்னர் ஆகுவேன்னு சொல்றாருல, அந்த இடத்தை பிடிச்சிங்கன்னாவே இது புரியும், மன்னர் ஆகுவ என்பது. 4வது மந்திரம், மலையரசன் மகள் அம்மை அவள் இறைவனுக்கு ஒரு பாகமாக இருக்கிறாள்.
இறைவன் யானைத்தோல் போர்த்தி தலத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த இறைவனுடைய சடையுடைய இறைவன் சடையுடையவர், கங்கையை சடையில் கொண்டவர் வச்சுடுங்களேன். அவருடைய திருவடியை தொழுபவர்கள் அந்த மந்திரத்தில் நம்ம பேசுனது இங்க ஞான சுந்தரர் சொல்லிட்டார். அந்த இறைவனுடைய திருவடியை தொழுபவர்கள் மனதில் குற்றமற்றவர்கள் ஆவார்கள். குற்றமற்றவர் ஆவார்கள். புகழை நிலைநாட்டுவார்கள். வானுலகிற்கும் மேல் செல்வார்கள். இங்கு வானுலகிற்கு மேல் என்பது வீடு பேற்றை குறித்தது. இதற்கு ஒரு திருக்குறள் பிரமாணமாகிறது. 346வது திருக்குறள், வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்ற திருக்குறளை பிரமாணமாக இதில் கொடுத்திருக்காங்க. 4வது மந்திரம், மலையான் மகள் மடமாதிட மடமாது இடமாகத்தன். பிரிச்சு சொல்லுங்க. ஆகத்த வன்மற்று அப்படி இருக்குதா? கொலையானையின் உரிவோர்த்த எம் பெருமான் திருச்சுழியல் அலையார் சடை உடையான் அடிதொழுவார் பழுதுள்ளம் நிலையார் திகழ் புகழால் நெடுவானத்துயர்வாரே. இப்போ அந்த உரை வரிசையிலே எழுதுவார். உமைபாகன், இது இறைவன் அருள் வடிவமாக இருப்பதை காட்டுகிறது. யானைத்தோல் போர்த்தல் இறைவனுடைய பேராற்றலை காட்டுகிறது. தாருகவனத்து முனிவர்கள் ஏவிய யானை தானே இது. அதனால யானைத்தோல் போர்த்ததை காட்டுகிறது. தாருகவனத்து முனிவர் கொள்கையை இறைவனே எதிர்த்தது. இறைவன் அதற்கு உடன்படவில்லைங்கிறது காட்டுகிறது. அதை நம்ம ஒரு கொள்கை மறுப்பாக கொள்ளணும். யானைத்தோலை உரித்ததை எதா கொள்ளணும்? கொள்கை மறுப்பாக கொள்ளணும். தாருகவனத்து முனிவர்கள் வேள்வி போதும், யார் வேண்டாம், அந்த கொள்கை மறுப்பாகவும் அதை எடுத்து பார்க்கணும். சடையில் கங்கை உடையவர் என்பது பேராற்றலும் பேரருளும். அது நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால ஒரு தவறும் வந்துடாது. யாருக்காவது பிடிக்கலன்னா போயிட்டு போறாங்க, அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அந்த இறைவனை, சுழியல் தெய்வத்தினை, இங்க வருது, எங்க கீழே எங்க இருக்குது, மலையான் மகள் மடமாதிடன் வந்து திருச்சுழியல் அரையார் சடை உடையான் அடிதொழுவார். அந்த வார்த்தை மூலம் தேவைப்பட்ட இடத்துல மூலமாகவே எழுதலாம். அடிதொழுவார் பழுதுள்ளம் நிலையார். அந்த வரி தான் இதுல, மற்றதெல்லாம் வழக்கமாக வருகின்ற செய்தி தான். இந்த மந்திரத்தில் பெரிய ரகசியம் இருக்கிற இடம் அதுதான். அடி தொழுது எழுவார் பழுதுள்ளம் நிலையார். அந்த மூல வரியை நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். பேசுறதுக்குன்னா வந்துருவானுங்க, அதுக்குன்னே படையெடுத்து வந்துரு. அதுல மந்திரம் 3ல அடியார் திருவடியை தொழுவதை சொன்னார். இந்த ரெண்டையும் இணைச்சாதான் இந்த மந்திரம் புரியும். மந்திரம் 3ல் திருச்சுழியில் இறைவன் அடி வணங்கி அடியார் அடி தொழுதல். அங்க வந்து 2 பேருடைய திருவடி, ஒருத்தர் ஊர்ல இருந்து புறப்பட்டு திருச்சுழியல் சாமியினுடைய திருப்பாதத்தை வணங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு, அவரை இவர் வணங்குறாரு. அங்க எத்தனை ஸ்டெப்பு? இங்க வந்து நேரடியாவே யாரை போய் வணங்குறது? அப்ப இங்கேயே சுந்தரர் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன செய்தின்னா, இப்படியே கும்பிட்டுட்டு வர்றவங்க காலெல்லாம் விழுந்து வாழ்க்கையை போய்க்கிறாத ஒரு கட்டத்தில் நீயே என்ன செய்யணும்? ஆமா, அதனாலதான் அவர் அதை 4வது மந்திரமா வச்சார்.
முதல்ல அவங்க திருவடியை கும்பிட்டது ஒரு புண்ணியமா இருக்கும், அதுவே வழக்கமா போயிடக்கூடாது. இதை வச்சுதான் அவர் அடியாருக்கு அடியேன்னு எழுதினாங்க. அடியாருக்கு அடியேங்கிறது இவருடைய மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிகமே எழுதுறாரு, ஒரு இடத்துல ஒரு பதிகமே திருத்தொண்ட தொகை. ஆமா, திருத்தொண்ட தொகை எழுதுறாரு. பிறகு இன்னொரு பதிகத்தில் கடைசி வரி முழுவதும் அடியாருக்கு அடியேங்கிற கான்செப்ட் இருக்குது. ஒரு பதிகமே இருக்கு, வீட்டில் போய் தேடி பிடிங்க, அடுத்த வகுப்புல சொல்லுங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்களா அடியாருக்கு அடியேன்னு சொல்றாரு. இந்த நுட்பம் உரையில இல்லை. இதைத்தான் நான் நீங்க கவனமா படிச்சு பழகுங்கிற. என்ன சொல்றாருன்னா, அங்க 3 ஸ்டெப்பா இருக்கு. யாரு? சாமியுடைய திருவடி, அதை கும்பிடுறவர் திருவடி, அதை வணங்குறவர். இங்க 2 ஸ்டெப்பு தான். சாமியுடைய திருவடி, அதை வணங்குறவர். அதை ஏன் முதல்ல சொன்னார்னா, முதல்ல அதுதான் நடக்கும். நீங்க காசிக்கு போயிருக்கவே மாட்டீங்க. காசிக்கு போனவங்க காலில் விழுந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே எங்க போயிருப்பீங்க, அதை நீங்க ஞாபகப்படுத்துனீங்கன்னா போதும். வேற ஒன்றும் ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. அந்த காசிக்கு போனவங்களுடைய காலில் விழுந்த புண்ணியம் உங்களை எங்க அனுப்பும். ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காசிக்கு போறவங்க போயிட்டு வந்து காலில் விழுறதையே ஒரு வழக்கமா என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. நீ காசிக்கு ஒரு நாள் போகணும். அதை சுந்தர் இதுதான் நம்முடைய சாஸ்திரத்துல படிநிலையாக கற்றுக் கொடுத்தல். நேரே கோயில் திருச்சுழி ஒன்றும் லண்டன்ல இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. திருச்சுழிக்காரன் தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா திருச்சுழிக்காரங்கிட்டே எப்படி பேசுறாரு, நீ முதல்ல சாமியை கும்பிடுன்னு நான் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு, இங்க கும்பிட்ட சாமி அவர் ஊர்ல திருச்சுழியில தானே பாடுறாரு. இந்த பதிகத்தை அவர் சிதம்பரத்தில் பாடினா கூட வேற மாதிரி யோசிக்கலாம். அந்த ஊர்ல பாடும் போதே சொல்றாரு. முதல்ல அவர் போயிருப்பார், ஒரு கூட்டத்தை காணாம இருந்திருக்கோம், இப்படி அவர் சொல்லலாம்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல திருச்சுழி சாமியை கும்பிட்டவங்க காலையாவது விழுங்கப்பா. சாமி இது குருலிங்க சங்கமம். சாமி யாரா இருக்கிறாரு, குரு லிங்கமா இருக்கிறாரு. லிங்கத்தை பார்க்க உனக்கு யோகம் இல்ல, சங்கமத்தையாவது பாரு. சங்கமம் எதை தரும், லிங்கத்தை தரும். அந்த ஸ்டெப்பை தான் அவர் வச்சு கொடுக்கிறார். முதல்ல சங்கமத்துக்கு நீ சங்கமத்துக்குள்ள வந்துட்டான்னா எதுக்குள்ள வந்துருவ, லிங்கத்துக்கு வந்துருவங்கிறத ஒரு குறிப்பிடு. அது மாதிரியே இந்த உயிர் சங்கமத்தை எடுக்குது. யாரை எடுக்கல, லிங்கத்துக்கிட்ட போக தெரியல, சங்கமத்தை எடுக்குது. அந்த சங்கம புண்ணியம் எதுல கொண்டு விட்டுருது, அதுல தான் அவர் விடுறார், அதுல கொண்டு விடுறார். இப்போ அந்த புண்ணியத்தை பிரிக்கிறார். அதாவது சங்கமத்துக்கிட்ட தான் போயிருக்கிறார், இன்னும் இறைவன்ட்ட நீ போகல, நீ இறைவன்ட்ட இன்னும் செல்லவில்லை, எனவே அதன் பயன் நீ அரசனாகிறாய் அப்படின்னாரு. இந்த மந்திரத்தில் சொல்றாரு, பலனை மாத்துறார் பாருங்க. பாத்தீங்களா, இதுதான் அழகான இடம். நீ நேரடியாக சிவனை வழிபடுவனாக இருக்கின்ற பொழுது உனக்கு உள்ளத்தில் குற்றங்கள் நீங்கிரும். குற்றம் நீங்கும் என்பது பாச நீக்கம். குற்றம் நீங்கும் என்பது என்னது, பாச நீக்கம். பாச நீக்கம். இதன் மூலமாக சுந்தரர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது சங்கமம் பாச நீக்கத்திற்கான ஒரு படிநிலையாக இருக்கும். ஒரு சிவனடியாரே உங்க பாசத்தை நீக்கிற முடியாது. குருவாயிருந்தாலும் யாரை நினைச்சுதான் நீக்கிறாரு. நீங்க இவர் பூம்பாவையை உயிரோட எழுப்பினாலும் ஞான சம்பந்தர் எழுப்பினாருன்னு நம்ம சொல்றது இல்லையா. அவர் யார் எழுப்பினதா தான் சொல்றோம், அந்த தலத்து இறைவன் பேரை தானே சொல்றோம். அதை அவர் தானே சொல்றோம். அதே மாதிரி நீங்க திருநாவுக்கரசர் அப்புதியில் மகனை உயிரோடு எழுப்புனா நம்ம அந்த தலத்து இறைவனை தானே சொல்றோம். அப்போ நீ சங்கமத்துக்குள்ள போகும்போது அந்த சங்கமம் உனக்கு யாரை தரும், இறைவனை தரும். சங்கமம் உனக்கு பாசம் நீங்க வழியாக இருக்குமே, சங்கமமே எதை நீக்காது, நீக்காது. புரியுதா? சங்கமத்தினால் கிடைக்கிற புண்ணியம் உன்னை கோயிலுக்கு போக வைக்கும். அந்த கோயிலுக்கு போன புண்ணியம் இறைவன் அருள் கிடைச்சி பாச நீக்கமாகும். உனக்கு பாச நீக்கம் நடப்பதற்கு இவங்க எல்லாம் வேணுங்கிறாரு. சங்கமம் வேணும், கோயில் வேணும், எல்லாம் வேணும்னு சொல்ல வர்றார். புரியுதா? அந்த படிநிலைகளை எல்லாம் அழகா சொல்றார். உனக்கு பாச நீக்கமாகும், உள்ளத்தில் குற்றம் இல்லை என்பதை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. உள்ளத்தில் குற்றம் என்பது மும்மலத்தின் காரியங்கள். இருபக்தில 4வது மந்திரத்தில் ஆணவத்துக்கு எத்தனை குணம், கண்மத்துக்கு எத்தனை குணம், மாயையின் தன்மை எத்தனைன்னு சொல்றார். 8, 7, 6 என்று படிநிலை சொல்லியிருக்கிறார். 8, 7 எத்தனை, 15, 15, 6, 21. 21 கேரக்டர் உங்களுக்கு வரும் இந்த 3 மலங்களால. இந்த 21க்கும் பேரு தான் இந்த குற்றம். இந்த 21க்கு என்ன பேரு, குற்றம். இந்த 21க்கு காரணம் எத்தனை, அவ்வளவுதான். எதுல இருந்து வருது, ஒன்னு ஆணவத்திலிருந்து வரணும், இன்னும் கண்மத்திலிருந்து வரணும். அந்த உரையை நம்ம எடுத்து படிச்சோம்னா இந்த ஆணவமலத்தின் காரியங்களாகி 8 குணங்களில் ஏதேனும் ஒன்றிருந்தாலும் உங்களுக்கு ஆணவமலம் இருப்பதாகும் சொல்லியிருக்குது. எனவே
நீங்க இந்த 21ல் உங்களுக்கு எந்த கேரக்டர் இருந்தாலும் அதுல ஒரு கேரக்டர் கொலை செய்யறது, அதுல ஒரு கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது, ஒரு கேரக்டர் அடுத்தவங்களை கிண்டல் பண்றது, அதெல்லாம் அதுல இருக்குது. அடுத்தவங்களை கேலி செய்யறது, கற்பனை செய்யறது, தன்னைத்தானே கற்பித்துக் கொள்றது. நான் கற்பனை செய்வர்கள்னு சொல்லுவேன்ல, தன்னைத்தானே கற்பனை செய்தது. ஈரோட்டுக்கு 3 நாள் வகுப்பெடுக்க போயிருந்தேன். நான் அந்த வாரம் நினைச்சிட்டு தெரியாம வீட்டில் இருந்துட்டேன். போன வாரம் வியாழக்கிழமை திடீர்னு போன் வருது, உங்களுக்கு வகுப்பு 3:30 மணிக்குங்கிறாங்க. நான் ஊர்ல இருக்கிறேன். நம்ம தான் எதுக்கு அசைறது இல்லையே. நான் உடனடியாக புக் எடுத்து பைக்கில் போட்டு நான் போறேன்ட்டு எங்கள் வீட்டில் என்ன தயார் பண்ணீங்களா என்னென்ன ஒன்றும் எதுவும் பேசாத நீ, நான் 3:30 மணிக்கு அங்கே இருக்கிறேன், எனக்கு தெரியும் போயிருக்க தெரியும், அது கிளம்பி போயிட்டேன். புஸ்தகம் ஏற்கனவே நம்ம நடத்தின புத்தகம் தான். உடனே நமச்சிவாய மூர்த்திகள் நம்ம கூட இருக்கிறாரு, தம்பிரான் சுவாமி இருக்கிறாரு, சன்னிதானம் இருக்கிறார். அப்படின்னு அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். சாமி ஞாபகம் எனக்கு வரல. நம்ம கிளம்பி போனோம், வகுப்படுத்தோம். 3 நாள் வகுப்படுத்தேன். ஒரு நாளைக்கு 120 கிலோமீட்டர் டிராவல், வெப்ப அலை உச்சத்தில் இருக்கும்போது. ஆமா, 240 கிலோமீட்டர் வகுப்போட சேர்த்து 250 கிலோமீட்டர். அவங்களே அசந்துட்டாங்க. எப்படி உங்களால முடியுது, எப்படி உங்களால செய்ய முடியுதுன்னா, நம்ம அந்த வேலையில நம்ம வந்து உறுதியா வாக்கு கொடுத்துட்டோம். ஆமா, நம்ம கயல் எங்க வீட்டில் இருந்தது. நைட்ல நீ தாத்தா அந்த பக்கம் போடு, பாட்டி அந்த பக்கம் படுக்கணும். அது பிறகுதான் தூங்குவேங்குது. டெய்லி 2 பேரும் படுத்த பிறகுதான் தூங்குது கயல். கயலுக்காக வந்தேன். 3 நாள் அங்கே இருந்தது. அதனால என்ன சொல்ல வந்தேங்கிற இடத்துக்கு வந்துடுறேன். அதாவது அங்கே நான் சொன்னேன், நிறைய பேர் சன்னிதான ரேஞ்சுக்கெல்லாம் மாலை போட்டு வந்திருந்தாங்க, நிறைய வகுப்பில் இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா என்ன தெரில, சன்னிதான ரேஞ்சுக்கு மாலை போட்டுட்டு சைடில் இருந்தாங்க, அங்கே ஃப்ரெண்ட்லலாம் இருந்தாங்க, சைட்லலாம் இருந்தாங்க. அவங்க நான் சொன்னேன் வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க் போட்டுடுங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு சைவத்தில் மார்க் போட ஆரம்பிக்கலாமா, தசகாரியம் ஆரம்பிப்பேன்னு சொல்லி தத்துவ ரூபம் உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் அட்டவணையை பார்த்து படிச்சிட்டோம், 10 மார்க் போட்டுடுங்க. தத்துவ தரிசனம் எனது இந்த 36 சடம்னு தெரிஞ்சிட்டா 10 மார்க் போட்டுடுங்க. இந்த 36 விட்டுட்டீங்களா, அது எப்படி சார் விட முடியும், அவ்வளோதான், நீங்கள் என்ன 500 யுகம் ஆகும் அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் வேற மாதிரிலாம் கற்பனை பண்ணியிருந்தோம். கற்பனை செய்வர்கள், அதுக்கு நானா பொறுப்பு. நம்மளை கற்பனையில் இருக்க வைக்கிறார்கள். கற்பனையில் என்ன செய்ய வைக்கிறார்கள், இருக்க வைக்கிறார்கள். ஆமா 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 ஆமா, அது சரியா போயிடும். கற்பனையில் நம்மை இருக்க வைக்கிறார்கள். நான் வகுப்பில் இப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு செய்தி, சைவத்தில் நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்ச பிறகு இறைவன் நமக்குரிய புகழை தருவார். இதுதான் பெரிய புராணம். வேலை செய்யறதுக்கு முந்தையே நம்ம எதை எதிர்பார்க்கக்கூடாது. அற வாழ்க்கையில் உங்கள் புகழுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் கவனிக்கலைன்னா உங்கள் புகழை மறைச்சிருவாங்க. உங்களுக்கு நீங்களே போஸ்டர் அடித்தாலும் தப்பு கிடையாது. இந்திரஜித்து சொல்லுவார், நம்ம இருக்கிறத நம்ம தான் காட்டணும் பாரு. பொருள் வாழ்க்கையில் நம்ம புகழை காட்டுறது யார் பொறுப்பு, நம்ம பொறுப்பை நம்ம காட்டக்கூடாது. இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத யார் வந்து காட்டினா, அவர் காட்டலை, மறந்துடக்கூடாது. இறைவன் வந்து காட்டினார். அவருக்கு தெரியும் இவர் வந்து தன்னை வெளியே காட்டலைன்னா இப்படியே போயிடக்கூடாது, நம்ம காட்டணும்ட்டு வருவார். அதனால் நாங்கள் கற்பனையிலே மறந்துட்டோமா சார், ஆமாம் அதுதான் உண்மை. என்ன சார் இப்படி, இதுக்கு நாங்கள் மெட்ராஸ்லேருந்து எதுக்கு சார் வரணும், இதை இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிற தைரியம் இவனுக்கு இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி இனியாவது சார் நாங்கள் உழைக்க என்ன சார் செய்யணுங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் வயசாயிட்டுனாங்க. வயசானவங்க மட்டும்தான் இதுக்கு தேவை. வயசானவங்களுக்கு தான் பற்று இருக்காது. வயசானவங்களை தான் வீட்டிலேருந்து கிளப்பி விடுவாங்க. வயசு வேலை செய்ய தெரிஞ்சவங்களை வீட்டில் எப்படி வைப்பாங்க, 500 ரூபா சம்பாதிப்பாங்க, வீட்டை விட்டு எப்படி போக விடுவாங்க. கணக்கு எழுத போனால் 500 ரூபா கிடைக்குன்னு வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. முதுமை தான் இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட். 6 நாளையில் கூட நீங்கள் சிவனை அடையலாம். நல்லா சாதனை பண்ணுங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். ஆமாம், முதல் நாள் ஒரு 10 நிமிஷம் பயந்துட்டாங்க. நான் பாடம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துதா, சிக்கிட்டோம்டான்னு பயந்துக்கிட்டாங்க. அது பிறகு அவங்க அந்த பாடத்துக்குள்ள அப்படியே வந்துட்டாங்க. ஆமாம், எனக்கு வந்து வகுப்பு வந்து கலகலன்னு இருக்கணும். நான் சொல்லிட்டேன், பஞ்சாக்கர பக்ருடை நான் சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் மாதிரி இருந்தீங்க என்னால் பாடம் எடுக்க முடியாது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வரணும். அந்த பேராசிரியர் போது அவருக்கு தகுந்தபடி இருந்துக்கிடுங்க, என்கிட்ட கேள்வி கேட்கணும், எழுத்து பேசணும், அப்படின்னா தான் எனக்கு வகுப்பு எடுக்க முடியும். அப்படியே ஒரு 9 மணி நேரம் கொடுத்தாங்க. மொத்தம் 9 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்தேன். எனவே எத்தனை குற்றங்கள் சொல்றார் அருள்நந்தி சிவாச்சாரியார், 21 குற்றங்கள்ல இந்த 21 குற்றங்களும் மும்மலங்களினுடைய காரியங்கள் அல்லது குணங்கள், இயற்கை. அதை நீங்க இந்த குற்றம்னு சொல்றத நீங்க என்ன சுருக்கிக்கிடணும், குற்றம் நீங்கும் என்பதன் பொருள் மலம் நீங்கும், காரியம் நீங்கும் என்றால் காரணம் நீங்கும்.
அதாவது கொதிக்கின்ற தண்ணீரினுடைய கொதிப்பு அடங்கணும்னா விறக புடுங்கணும் அல்ல. தண்டவாணி தேசிகர் திருவாசகூரில் அடிக்கடி சொல்லுவார், எரிகின்ற விறகை புடுங்கினால் கொதிக்கிற தண்ணீர் நிற்கும். ஏனென்றால் கொதித்தல் என்பது காரியம்தான், காரணம் எங்க இருக்குது? அதேதான், மும்மலங்களினுடைய நீக்கம்தான் குற்ற நீக்கமாக மாறும். எனவே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அடியார் காலில் விழுந்து வணங்கும் போது அது சிவனை வணங்குகின்ற புண்ணியமாக மாறி, அடியார் கால வணங்கினதுக்கு ஒரு இடைநிலை பயன் வேணும்ல, அவாந்தர பயன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். ஒரு அவாந்தர பயன் தான் உங்களை ராஜாவாக்குறாரு. அவாந்தர பயன், ஒரு வாழை மரத்தை வச்சு ஒரு பிரயோஜனம், வாழை ஒரு வருஷம் கழிச்சு தாறு வருங்க, ஒரு வருஷம் கழிச்சு தெரியாத என்னங்க பிரயோஜனம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் வாழை இலை வருது, கன்றுல இருந்து இலை வருது. அப்போ அந்த வாழை மேலே நமக்கு ஒரு அக்கறை வரும், இலையா இருக்கலாம் நார் எடுக்கலாம்னு ஒரு அக்கறை வரும். நீங்கள் விவசாயியாக இருந்தால் தெரியும், நான் விவசாயிங்கிறதுனால சொல்கிறேன். தாருக்கு வாழை மரம் வளர்ப்போம், ஒரு வாழை மரத்தில் 4-5 கன்றுகள் இருக்கும். அதனுடைய இந்த கன்றுகளை வளர விட்டு இவ்வளோ உயரத்துக்கு வந்தோன்னு வெட்டினா மாட்டுக்கு தீவனமாகும். அது ஒரு 1000 வாழை இருக்குன்னா ஒரு 50 வாழையிலிருந்து வெட்ட ஆரம்பிப்போம். 1000வது வாழைக்கு வரும்போது இந்த சுழற்சிக்கு வரும்போது இது ஒரு அடி வளர்ந்துடும். அப்போ மாட்டு தீவனமாகும். பிறகு அந்த கன்றை பிடிக்கி தான் திரும்ப எதா நடணும், கன்றா நடணும். இவைகளெல்லாம் என்ன பயன்கள்? அவாந்தர பயன், வாழை மரத்தின் இடைநிலை பயன். சிவபிரகாசத்தில் அவாந்தர சிருட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வெளியிலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், அவாந்தரம்னா இடைநிலைன்னா, அப்போ அவாந்தர சிருஷ்டினா இடையில் படைக்கப்படுகின்ற படைப்பு. சிவபிரகாசத்தில் இருக்கு அவாந்தர சிருஷ்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 42வது மந்திரம் நினைக்கிறாங்க. எனவே நீ மன்னனாவா என்பது அவாந்தர பயன், உனக்கு குற்றம் போகும் என்பது என்னது? முடிநிலை பயன். ஏனென்றால் பாச நீக்கத்திற்கு பிறகு சிவப்பேறு என்ற ஒன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. பாச நீக்கத்துக்கு பிறகு என்னதுதான்? சிவப்பேறு தான். அதாவது பிறவியை கொடுத்ததே பாசம் நீக்க, அது பாசமே நீங்கிய பிறகு பிறவி தேவையில்லை. அப்போ அது எந்த நிலைக்கு தான் போகும்? வீடு பேருக்கு தான் போகும். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அதை பயனாக சொன்னார். அடுத்து ஒரு செய்தியை சொன்னார். புகழை நிலைநாட்டுவர், புகழை நிலைநாட்டி வீடு பேற்று உலகத்திற்கு செல்வார். வானுலகுங்கிறதுக்கு வீடு பேருன்னு எடுக்கணும் என்று பொருள்படுத்து. வானத்துயர்வாரே என்பதற்கு அழகா உரை சொன்னார் அருணையார். ஒரு திருக்குறளே கொடுத்துட்டாரு, வானோர்க்கு உயர்ந்த உலகம் தார், அந்த உலகத்துக்கு போவாங்க. எனவே இந்த புகழை நிலைநாட்டிங்கிறத கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்திடலாம். புகழை நிலைநாட்டி என்பது பொருள், இவ்வுலகில் விளங்குகின்ற புகழை மகிழ்வோடு விளங்குகின்ற புகழ். இங்கு புகழ் என்று சொன்னது அவாந்தர பயனால் வருகின்ற புகழ் கிடையாது. புரியுதா? மன்னராவதால் வர்ற புகழ் வேற, குற்றம் நீங்கிய பிறகு வர்ற புகழ் வேற. புரியுதா உங்களுக்கு? இது எப்போ வருகின்ற புகழ்? குற்றம் நீங்கிய பிறகு வருகின்ற புகழ். ஒரு வகையில் சொன்னால் சேக்கிழார் போன்ற ஞானிகளால் புகழப்படுகின்ற புகழ். சேக்கிழார் போன்ற ஞானிகளால் திருத்தொண்ட தொகையில் நாயன்மார்கள் புகழப்பட்டது போல புகழப்படுகின்ற புகழ். திருமுறை புகழ். இன்னொரு வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளா சொன்னா, திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் யாரை புகழ்றாரு? நாயன்மார்களை புகழ்றார். பார்த்தீங்களா? அது போன்ற புகழ், நாயன்மார்களால் புகழப்படும் புகழ், சேக்கிழாரை போன்றவர்களால் புகழப்படுகின்ற புகழ். அதாவது இந்த தேவாரத்தில் ஏதாவது நாயனார் பேர் வந்தாலோ, தேவாரத்தில் ஏதாவது சிவனடியார்கள் புகழப்பட்ட அவங்களுக்கு என்ன பெயர்? அதாவது பாடல் பெற்ற அடியார்னு பேர். ராணி மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, பாடல் பெற்ற தலம் மாதிரி அவங்க யாரு? ராவணன் ஒரு வகையில் யாரு? பாடல் பெற்ற அடியார். அப்பூதி அடிகளை பாடுறாங்கல்ல இடையில, அப்ப அவர் யாரு? அடியார். அதே மாதிரிதான் கோச்சங்கனான் வர்றாரா? பாடல் பெற்ற அடியார். கண்ணப்பர் வர்றாரா? பாடல் பெற்ற அடியார். சண்டீச நாயனார் வர்றாரு, பாடல் பெற்ற அடியார். அதே மாதிரி பாடல் பெற்ற அடியார் ஆகிற நிலைதான் இது. ஆமா
நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் ஆவினுக்கு அரையன் அப்படி சொல்றாருல. அவங்க பாடல் பெற்ற அடியாராகிறாங்க. இன்னும் சொல்ல போனா இதே சுந்தரர் சொல்றாரு, நான் புதுசா ஒன்றும் பாடல, ஒரு பாட்டில் சொல்றாரு, ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்றேங்கிறார். அந்த இடத்துக்கு இந்த இந்த சாதகன் செல்வான்னு அர்த்தம். ஆமா, அந்த இடத்திற்கு இந்த சாதகன் செல்வான் என்பதைத்தான் சொன்னார். ஏன் தெரியுமா? அப்படியே நம்ம அவ்வாறு பொருள் எடுக்க வேண்டிய கட்டாயம்னா, அந்த புகழை இவர் ஈட்டி இந்த உலகத்தில் அனுபவிக்கல. எங்க கிளம்பிடுறாரு? சிவலோகத்துக்கு கிளம்பிடுறாரு. இந்த புகழை ஈட்டி அவர் அனுபவிக்கிறதுக்கு இங்க உட்காரல. இந்த புகழை ஈட்டி விட்டு எங்க கிளம்பிடுறாரு? ஆமா, இவர்கள் ஈட்டிய புகழ் அவர்களுக்கு பயன்படல, மறந்துடக்கூடாது. அந்த புகழ் எதற்கு பயன்பட்டதுன்னா, மீண்டும் வருகின்ற சாதகர்கள் அந்த நெறியில் நிற்பதற்கு பயன்படுகிறது. ஆமா, அவங்க இந்த புகழை ஈட்டி நிலைநாட்டிட்டு கிளம்பிடுறாங்க. புரியுதா? அந்த புகழை என்ன செய்வதில்லை, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறது புகழை அனுபவிக்கிறது. இது அப்படி அல்ல. இது இந்த சாதகம்லாம் செஞ்சா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க போல் தெரியுது. இதெல்லாம் செஞ்சதுனால தான் திருத்தொண்ட தொகையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால தான் சேக்கிழார் புகழ்றாரு. சேக்கிழார் காலத்துக்கு முன்பே தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழன் வந்துட்டான். ஆனால் ராஜராஜ சோழன் அவர் பாடலையே. அவர் நினைச்சிருந்தா செய்திருக்கலாம், யாரும் கேட்க முடியாது. அவர் என்ன நினைச்சாராம் உரையாசிரியர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள். ஒருவேளை எப்படி யாரையாவது சொல்ல ஆரம்பித்தால் அந்த பட்டியல் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நீள ஆரம்பிக்கும். அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற மன்னர்கள் அனபாய சோழன் சொன்னா பாண்டியன் இங்கிருந்து டார்ச்சர் பண்ணுவான், சேரன் அங்கிருந்து டார்ச்சர் பண்ணுவான், நம்மளையும் ஒரு 10 பாட்டு பாடி வைங்கன்ட்டு. இவர் பார்த்தாரு, யாருமே வேண்டாம். அந்த அனபாய சோழனை விட தனியா வைக்கல, எதுக்குள்ள வச்சுக்கிட்டாரு, கதைக்குள்ள வச்சு சொல்லிக்கிட்டாரே தவிர தனியாக ஒரு நாயனாரான செய்யல. சுந்தரர் சொன்னவங்களை பாடுறேன், ஆளை விட்டுரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் நீங்க அனபாயனை இப்ப எடுத்துக்கலாம். அனபாய சோழன் எப்படி புகழ் பெற்றாரோ அதுபோல புகழை பெற்று எதை அடைவார்கள், இறைவன் திருவடியை அடைவார்கள் என்று நாம் அதை விரித்து, அதாவது ஒன்று தெரிஞ்சிடுங்க, விரித்து பொருள் பார்க்கலாம். இப்படி பார்ப்பதனுடைய நன்மை என்னன்னா, இதற்கு பெயர் தான் அருளில் அழுந்துதல். 4 வரி தான், 8 வரி தான். நம்ம 2 தேவாரத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானே அழுந்த முடியும். அதாவது நேற்று படித்தோம், கடலின் அலையற்ற கடலில் ஓசை இல்லாதது போல அலைகற்ற ஆழ்கடலில் ஓசை இல்லாத நிலையை அவர்கள் அடைவது போல அடைவார்கள்னா, அலையற்ற கடலுக்குள்ள எல்லாரும் எல்லா லெவலுக்கும் போக முடியாது. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு போயிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இங்க இருக்கிற இறைவன் என்ன காட்டினாரோ அந்த லெவலுக்கு போயிருக்கிறோம். இதுக்கு மேல லெவல் இருந்தா அதை ஒரு நாள் என்ன செய்வாரு, காட்டுவார் என்று இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம். சிவாய நம. டீ குடிச்சிடுங்க.